பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த பரபரப்பான உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. நம்முடைய வாழ்க்கைக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் எல்லா நேரத்தையும் நம்மளே அறியாம ஒரு விஷயம் நம்மளை பின்தொடர்ந்தே வருகிறது. அதுதான் இந்த பயம். எல்லா காரியத்தை குறித்தும் பயம். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்ற பயம். இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நான் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன் என்கிற பயம். இந்த தேசம் யுத்தங்கள் எழும்பி கொண்டு இருக்கிறதே, இந்த யுத்தம் எங்க போய் முடியுமோ என்கிற பயம். இப்ப ரொம்ப சிலிண்டருடைய பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால நாளைக்கு நமக்கு கேஸ் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற பயம், பெட்ரோல் இருக்குமா இருக்காதா என்கிற பயம், இவ்வளவு பயங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சிறு பையன் வழி தெரியாம ஒரு காட்டு பாதையில தொலைந்து போய்விட்டான். உனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியல. நேரம் ஆக ஆக இருட்ட தொடங்கினது. அந்த காட்டு விலங்குகளுடைய சத்தம் இன்னமும் அவனுக்கு பயத்தை கொண்டு வந்தது. அவன் பயந்து நடுங்கி கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றான். அந்த நேரத்துல ஒரு ராஜா தன் குதிரையில வேட்டையாடும்படியா இந்த வழியாய் வந்தார். இந்த சிறு பையனை பார்த்த உடனே குதிரையை நிறுத்திவிட்டு அந்த பையன் கரத்தை போய் பிடித்துக்கொண்டு அந்த பையனோடு இப்படியாய் சொன்னார், நீ பயப்படாதே, நான் இந்த தேசத்தினுடைய ராஜா, நான் இங்க இருக்கிறேன். அதனால நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமாய் உன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுகிறேன் என்று அந்த பையனோடு அவர் சொன்னார். சொன்ன உடனே அந்த சிறு பையனுக்கு தான் இருக்கிறது. ஏனென்றால் அது இருட்ட தொடங்கி இருந்தது. அந்த மிருகங்களுடைய சத்தமும் இப்போ வரைக்கும் நிற்கவே இல்லை. இருட்டும் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆனா இதற்கு முன்னாடி அவனுடைய கண்களுக்கு இந்த இருட்டும் அவனுடைய செவிகளுக்கு இந்த மிருகங்களுடைய சத்தமும் மாத்திரம்தான் கேட்டது. அதனால இவன் அறியாமலே இவனுக்குள்ள பயம் ஒவ்வொரு செகண்டும் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப அதிகமா அடித்தது. ஆனா இப்போ அதே சூழ்நிலை தான். தன்னை சுற்றிலும் இருட்டு இன்னும் அதிகமாகுது, மிருகங்களுடைய சத்தம் இன்னும் அதிகமாகுது. ஆனா இப்போ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அப்ப அவன் தனியா இருந்தான். இப்பொழுது அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா அவன் பக்கத்துல இருந்தாரு. இதுவரைக்கும் அந்த காட்டினுடைய இருட்டும் அந்த காட்டு மிருகங்களுடைய சத்தமும் மாத்திரம்தான் அவனுக்கு பெரிய ஒரு திகிலையும் ஒரு பிரச்சனையாவே இருந்தது. ஆனா இப்போது தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா அவன் பக்கத்துல இருக்கும்போது அவனுடைய பார்வை அந்த ராஜாவின் பக்கமாய் திரும்பினது. என்னோடு கூட தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா இருக்கிறாரு. என்ன இருட்டு வந்தா என்ன, எவ்வளவு பெரிய மிருகங்கள் வந்தால் என்ன, ராஜா பார்த்து கொள்வார். அவர் என்னை பத்திரமாய் கொண்டு போய் என் வீட்டிலே கொண்டு சேர்ப்பார் என்கிற ஒரு தைரியம் அவனுக்குள்ள வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகள் என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஒருவேளை நாம் கடந்து போகிற பாதைகள் ரொம்ப கடினமான பாதைகளா இருக்கட்டும், கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ள நாம் கடந்து போகிறவர்களா இருக்கட்டும், நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் இன்னுமே அதிக பிரச்சனை உள்ளதா இருக்கட்டும், நம்முடைய சரீரத்திலே ஆகட்டும், நம்முடைய பினான்சியல் ஆகட்டும், எந்த காரியமா இருந்தாலும் ஒவ்வொரு நாளுக்கு நாள் என்னுடைய வலிகளும் வேதனைகளும் அதிகரித்து கொண்டே இருக்குது. நான் இதனால எனக்கு ஒரு மாற்றமே வராது அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் நம்மளுடைய பயம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனக்கு இதுக்கு மேல நிக்க முடியாது, என்னால இதுக்கு மேல வாழ முடியாது, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளோடும் நான் என்ன பண்ண போகிறேன் என்கிற இந்த வாழ்க்கையை நான் எப்படி முன்னோக்கி நடத்தி கொண்டு போகிறேன் என்கிற பயத்தோடும் கூட இருப்பீங்கன்னா, இந்த ஒரு சிறு பையனுக்கு அந்த தேசத்தை ஆளுகை செய்யற ராஜா தன் அருகாமையில வந்து தன் கரத்தை பிடித்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவனுக்கு அவ்வளவு தைரியத்தை கொடுக்குமானால், எனக்கு பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இதை விட உலகத்துல பெரிய வார்த்தைகள் வேற என்னங்க வேணும்? இந்த வானத்தையும் பூமியும் தன் வார்த்தையினால சிருஷ்டித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அதிகாரமிக்க ராஜா தன்னுடைய கரத்தை பிடித்திருந்த போது தனக்கு என்ன குறையை வந்துவிட போகிறது என்று தைரியமா இந்த சிறுவன் நிற்பானால், எனக்கு பிரியமானவர்களே, இதே போலதான் நாம் வாழ்கிற கஷ்டமான வாழ்க்கை வரும்போது நம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் இப்பிரபஞ்சத்தையே படைத்த தேவன் நம் கையை பிடித்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் போது நாம் அஞ்ச தேவையில்லை. ஏசாயா 41:13வது வசனத்துல நான் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே,
நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு ராஜாவுக்கே அவ்வளவு பவர் இருக்குமானால் நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதே. சரீர பலவீனத்தை குறித்து, குடும்ப கவலைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, எனக்கு ஒரு வேலை இல்லை, என்னால முன்னோக்கி போக முடியல, எனக்கு என்ன ஆகுமோ, என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவா மாறுமோ என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்குமானா, கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, கொஞ்சம் மட்டும் சிந்தித்துக் கொள்ளுங்க. அகிலத்தை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவன் நம்மோடு இருக்கும்போது பயம் விலகி போகும். அதுக்கு காரணம் நம்முடைய பலன் அல்ல, அவருடைய நீதியின் வலதுகரம் நம்மை விழாமல் தாங்குகிறது. இதுவரைக்கும் தாங்கினது, இப்பொழுதும் தாங்குகிறது, இனிமேலும் தாங்கும். நல்ல விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, என்ன பயம் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் பயத்தின் ஆவியை கொடாமல் நம்பிக்கிறோம். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க உத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். அதனால பயத்தை கலைத்து போட்டுவிட்டு தைரியத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நாம் ஜெபிப்போம், ஜெபித்து ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த நேரத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, ஆண்டவரே, குடும்பத்தை குறித்து, பல காரியங்களை குறித்து, ஆண்டவரே, பயத்திலும் திகிலையும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் கடத்திருக்கலாம். அப்பா, இந்த நிமிஷம் முதல் இவர்களுடைய பயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தர் கூட இருக்கிறீர் என்கிற அப்பா ஒரு தைரியத்தை உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதி, கிருபையாய் நடத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.